சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப் லெவல் கிரிப்டோ காயின்கள் இப்ப கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கு? அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் தினம் ஒவ்வொரு யூனிக்கான காயின், பெஸ்ட் காயின பத்தி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காயினால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் ஓனா முடிவு பண்ணணும். என்னதான் நம்ம வீடியோல சொன்னாலும் கூட எனக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கு. இந்த கிரிப்டோ மூலியமா நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு. அது மூலியமா இந்த மாரி காயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். இதே மாரி நீங்களும் இந்த மாரி காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கத்துக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி முதல்ல அந்த கிரிப்டோவோட சில ஸ்டாட்டிக்ஸ கத்துக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காயின் பார்த்தீங்கன்னா, MANA அப்படிங்கிற ஒரு காயின் தான். இந்த மனா காயின பொறுத்தவரைக்கும் ஐஎன்ஆர்லயே பை சேல் பண்ண முடியும். உங்களுக்கு இதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 8.10 மட்டும் தான். இந்த காயின் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல ரொம்ப டாப் லெவல்ல இருந்த காயின் தான். இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 450 வரைக்கும்லாம் போயிட்டு டவுன் ஆகியிருக்கிற காயின் தான் இந்த நல்ல காயின். இது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல நல்ல டாப் லெவல்ல இருந்த காயின். இத பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்ப வேணா இந்த காயின் விலை ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா, ஒரு காலத்துல டாப் லெவல் காயின்ல இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயினா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாரி காயினால நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரான காயின் தான். ஏன்னா 2022ல இருந்து இந்த காயின் அவைலபிள்ல நமக்கு இருக்கு. ஐஎன்ஆர்ல பை சேல் பண்றதுக்கு. அப்ப இந்த மாரி காயினால எந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது மேப் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு டைமும் ஏறி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதனோட ஸ்டாண்டர்டு அத தான் நம்ம பார்க்கணும். இப்ப மார்க்கெட் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு வச்சுக்கலாம். இதோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 16 பில்லியன் அளவுக்கு ஆயிருக்கு. சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா, 1.9 பில்லியன் வரைக்கும் இருக்கு. இதனோட பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல கோடி காயின்ல வெறும் 139வது ரேங்க்ல இருக்கு. அப்பன்னா பார்த்துக்கங்க, இது எந்த அளவுக்கு டாப் லெவலான காயின் அப்படின்ட்டு. நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பெஸ்ட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம் அப்படின்னா, இந்த மாரி காயினெல்லாம் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாரி. கிரிப்டோவ பத்தி ஒரு சில நுணுக்கங்கள் கத்துக்குங்க. கண்டிப்பா அப்பதான் இந்த மாரி காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களால பார்த்ததுமே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாரி காயினெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாரி. இப்ப இந்த காயின் 1 வாங்குனா எவ்வளோ? கிட்டத்தட்ட ரூ. 8.10 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வருது. இதே 10 காயின் வாங்குனோம்னா ரூ. 81 ஆவரேஜா வச்சுக்கலாம். இதே நம்ம 100 காயின் வாங்குறோம்னா ரூ. 810. 1000 காயின் வாங்குனா கிட்டத்தட்ட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரூ. 8103 வருது. இந்த ரூ. 8103 போட்டு 1000 காயின் வாங்குறதுக்கு இது ஒர்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப நம்ம சின்னதா ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 1000 காயினுக்கு இதோட பழைய ரேட் எவ்வளோ போச்சு? அந்த பழைய ரேட்டோட நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன இதனோட அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துடலாமே. ஆவரேஜா ஒரு ரூ. 400 வைப்போம். அப்ப 1000 × 400ன்னு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 4,00,000 பழைய ரேட்டுக்கு போனாவே நமக்கு வந்துருது. அப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,91,900 நமக்கு இதுல லாபம் மட்டுமே கிடைக்குது. இந்த மாரி காயின்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கான காயின். இப்ப வேணா குறைஞ்சிருக்குமே தவிர, இந்த மாரி காயின்ல தைரியமா நம்ம துணிஞ்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இந்த மாரி காயின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் எந்த காயின பத்தியாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா, அதையும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.